எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் என்பதை இங்கிருக்கும் நாம் அனைவரும் கலைந்து செல்லும் முன் உணர்ந்தால்தான் இந்த கூட்டத்தின் நோக்கமானது முழுமை பெறும். அப்போதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதரால் நாம் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரியும். ஒன்றிய பாசிச எதிரிகளை எதிர்கொள்ற முறை எப்படி இருக்கும்னா, திமுகவினர் நாங்கள் எங்கள் கொள்கையை பேசுவோம், எங்கள் வரலாற்றை பேசுவோம், அந்த கொள்கையின் மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியின் மூலம் தீக்கிய சமூக நல திட்டங்களை பற்றி பேசுவோம். மாறாக அவர்கள் என்ன பேசுவார்கள் தெரியுமா? இப்படி மாநில கட்சிகளின் மீது அவதூறு பரப்புவது, பொய் பிரச்சாரங்களை செய்வது. இப்படித்தான் டெல்லியில் ஆட்சிக்கு வந்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டாஸ்மாக் ஊழல் செய்திருக்கிறார் என்று பொய் பிரச்சாரத்தை செய்து அங்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வீட்டினார்கள். ராஜஸ்தானிலும் இப்படித்தான் ஆட்சியை பிடித்தார்கள், மகாராஷ்டிராவிலும் இப்படித்தான் ஆட்சியை பிடித்தார்கள். ஆகவேதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றே எங்கள் ஆரோக்கிய ராணி தயாளன் என்னப்பா அடுத்ததாக கிரிக்கெட் டீம் வாங்கப்பா. அடுத்ததாக ஐஎஸ்சி கிரிக்கெட் கிளப் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. முண்டியடிக்கு தவிர யாரும் எல்லாருக்குமே இருக்குது. 1 by 1 வரலாம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து வந்தோம்னா சினிமாவில் வேணா ஓடி வந்து காப்பாத்துவான். ஆனால் இன்னைக்கு பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த 23 பேருக்கு இன்று வேலையில் இருந்து டிஸ்மிஸ் செய்த ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி. 23 ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பெண்களின் மீது பாலியல் பலாத்காரம் செய்த 23 பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம்.